சூரிய மண்டலத்தை தாண்டி நிறைய விண்கற்கள் கோள்கள் சுற்றிட்டு இருக்கு. இந்த கற்களோ இந்த கோள்களோ பூமியை நோக்கி எப்போது வேண்டுமானாலும் தாக்க வரலாம். ஆனால் அப்படி தாக்க வரப்போது அது எரிஞ்சு சாம்பலாக மாறிடும். ஏன்னா பூமி மிக சேஃபாக பாதுகாப்பாக படைக்கப்பட்டிருக்கு. வேற எந்த ஒரு அந்நிய பொருள் உள்ள நுழையும் போது அதை சாம்பலாக்கிடும். பூமி எப்படி பாதுகாப்பாக அந்நிய பொருட்களை உள்ள விடாமல் படைக்கப்பட்டிருக்கோ அதே போல தான் மனித உடலும் பாதுகாப்பாக படைக்கப்பட்டிருக்கு. இதை தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சொல்லுவாங்க. அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய கற்கள் எப்படி எரிந்து சாம்பலாக மாறுதோ அதே போல் உடலில் இருக்கக்கூடிய அல்லது உடலை தாக்கக்கூடிய அந்நிய பொருள்கள் எல்லாவற்றையுமே காய்ச்சல் மூலயமாகவோ அல்லது ஒரு கொப்பளமாகவோ உடல் அது கழிவாக வெளியில் ஏற்றிடும். மூக்கு வழியாக உள்ள ஒரு பொருள் போச்சுன்னா அது தும்மலாக வெளியில் வந்துடும். வாய் வழியாக உள்ளே போகிற பொருள் வாந்தியாவோ பேதியாவோ வெளியில் வந்துடும். இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய தேவையற்ற பொருள்கள் வேர்வை வழியாக வெளியில் வந்துடும். இந்த அண்டம் எப்படி பாதுகாப்பாக படைக்கப்பட்டிருக்கோ விண்கற்களை தேவையில்லாத கற்களை பூமி ஏற்றுக்காதோ அதே மாதிரி நம்மளுடைய உடலும் அந்நிய பொருட்களை ஏற்றுக்காது. இது ஆங்கிலத்தில் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பாதுகாப்பாக படைக்கப்பட்டிருந்தாலும் மனிதனுடைய தவறான பழக்கங்கள்னாலையும் மனிதனுடைய அழிவை ஏற்படுத்தக்கூடிய சில கண்டுபிடிப்புகள்னாலையும் உடலுக்குள்ள தேவையில்லாத பொருள்கள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உடலுக்குள் நுழைந்த அந்த அந்நிய பொருட்களை நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதை அந்த பொருளை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த பொருளை வெளியில் அனுப்பிடும். அந்நிய பொருட்களை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த வெள்ளை அணுக்கள் அசாதாரணமான மடங்காக பல மடங்காக அதிகரிக்கும் ஒரு நிகழ்வு தான் லீக்கோமியா, இரத்த புற்றுநோய். லீக்கோ அப்படின்னா வெள்ளை அணுக்கள், இமியா அப்படின்னா ரத்தம். ஸோ வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அசாதாரணமாக அதிகரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த நோயின் பெயர் தான் லீக்கோமியா. ஜப்பானில் ஒரு மருத்துவமனையில் ஒரு 10 வயது பெண்மணி, அந்த பெண்மணியோட பேர் சடோகோ கசாகி. உடல் முழுவதும் கட்டிகளாலும் கொப்பளத்தினாலையும் தன்னுடைய வெள்ளை அணுக்கள் அளவு கடந்து அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளை அணுக்கள் தன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ இன்னொரு பொருளை எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. இந்த பேய் பிடிச்சிருக்கு, ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையே விட அந்த கற்பனையில் சொல்லக்கூடிய அந்த பேய் ஆவி, இந்த கற்பனையை விட மிக கொடுமையான ஒரு நிகழ்வு இந்த தன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை அப்புறப்படுத்துறதுக்கோசரம் வெள்ளை அணுக்கள் அளவு கடந்து அதிகரிச்சிருக்கு. அந்த உடம்புக்குள்ள அந்த பெண்மணியோட அந்த குழந்தையோட 10 வயது குழந்தையோட உடலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு வாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10 வயது பெண் குழந்தைக்கு உடலில் என்ன நுழைஞ்சிருந்தது, அந்த உடலுக்குள்ளே இருந்த பொருளை உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள்னால் அப்புறப்படுத்த முடியாமல் வெள்ளை அணுக்கள் அளவு கடந்து அதிகரிக்கக்கூடிய காரணம் என்ன, இது உங்களுக்கு புரியறதுக்கு இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னால் நான் அண்ணன் தம்பி அப்பா பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் இருந்தான். அண்ணன் வீட்டுக்கு நடுவில் இருப்பான். வீட்டை கட்டமைக்கிறது, வீட்டின் தரத்தை மேம்படுத்துவது அதெல்லாம் அந்த அண்ணனுடைய வேலை. தம்பி வீட்டுக்கு வெளியில் இருந்தால் வீட்டை பாதுகாக்கிறது இதெல்லாம் தம்பியுடைய வேலை. இந்த அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறது, 2 பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிறது, 2 பேர்த்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற வேலையை செய்யக்கூடியது அப்பா. இந்த அண்ணன் தம்பி அப்பா உங்களுக்கு புரிஞ்சதில்லை. வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது தம்பி, நடுவில் இருக்கிறது அண்ணன். இந்த 2 பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறது பார்த்திங்கன்னா அப்பா. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அப்பா தான் நியூட்ரான், நடுவில் இருக்கக்கூடிய அண்ணன் தான் புரோட்டான், வெளியில் இருக்கக்கூடியது தான் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானையும் புரோட்டானையும் ஒருங்கிணைக்க வேலையை செய்யக்கூடியது தான் அப்பா, அதாவது நியூட்ரான். ஒருவேளை அப்பா அந்த நியூட்ரான் இருக்கிற அப்படி இல்லை, நியூட்ரான் தவறினாலோ அதை பார்த்திங்கன்னா அது தன் வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அணுக்கரு, அந்த நியூக்ளியர் பாமையுடைய அது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா அணுக்களும் சில கதிர்வீச்சை வெளியிட்டே தான் இருக்குது. அதனுடைய அளவுகள் வேணால் வேறுபடலாம்.
அதனுடைய பாதிப்புகள் வேறுபடலாம், அது வெளியில் தெரியலாம். அந்த கதிர்வீச்சு ஒவ்வொரு தனிமங்களும் வெளியிடக்கூடிய கதிர்வீச்சு வந்து வெளியில் தெரியலாம், வெளியில் தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் எல்லா அணுக்களும் எல்லா தனிமங்களும் ஒரு கதிர்வீச்சு வெளியிட்டே தான் இருக்குது. இந்த யூரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமத்தில் அளவு கடந்து கதிர்வீச்சு வெளியில் வரக்கூடிய குணம் கொண்டது. இந்த யூரேனியம் அணுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் யூரேனியம் அணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புரோட்டான் இதை ரெண்டையும் இணைக்கிற வேலையை நியூட்ரான் அப்படிங்கிற அப்பா தான் அந்த வேலையை செய்கிறார். ஸோ இன்னும் எளிமையாக ஒரு சிம்பிளிஃபையாக சொல்கிறதா இருந்தால் எலக்ட்ரான் வந்து வெளிப்புறமாக இருக்கும், வெளியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை, அந்த பொருளுடைய ஆற்றலை தீர்மானிக்கக்கூடியது. புரோட்டான் வந்து உள்ள நடுவில் இருக்கக்கூடியது. அது வந்து அந்த பொருளுடைய நிறை, அதாவது பருப்பொருள் எடையை வந்து தீர்மானிக்கக்கூடியது. ஸோ கெட்டியானதெல்லாம் நடுவில் இருக்கும், சரௌண்டிங்காக இருக்கிறது வந்து லேசாக இருக்கும், அது எனர்ஜியோட லிங்கில் இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய புரோட்டானும் சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் வந்து ஒன்றை ஒன்று ஈர்ப்பு விதி, ஒன்றை ஒன்று கவர் பண்ணிட்டு ஈர்த்து கொண்டிருக்கு. அதே சமயத்தில் ஒன்றை ஒன்று விலக்கிட்டு இருக்கு. இதை ரெண்டையும் சமநிலைப்படுத்துறது, புரோட்டானையும் எலக்ட்ரானையும் சமநிலைப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துகிற இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறான்னா நியூட்ரான்கிற அப்பா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நியூக்ளியர் பாம், இந்த அணுகுண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த யூரேனியத்தை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த யூரேனியம் ஏன் அந்த அணுகுண்டு தயாரிக்கிறது யூரேனியம்ங்கிற தனிமம் ஏன் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வெளியிடக்கூடிய கதிர்வீச்சு வந்து அதிகம், அது அளவு கடந்து கதிர்வீச்சை வெளியிடக்கூடியது. இப்போ யூரேனியங்கிற ஒரு தனிமத்தை எடுத்து வெடிப்பொருட்களால் அதை நிரப்பி அதை ஒரு தடவை வந்து வெடிக்க வைக்கும்போது அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரான் இருக்குல்ல, நியூட்ரான் வந்து சிதையுது, நியூட்ரான் வந்து பிளக்கப்படுது. செயற்கையாக வெடிப்பொருள்கள் மூலிமா நியூட்ரான் பிளக்கப்படும் போது இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள ஈர்ப்பும் விலக்கும் விதியும் சமநிலை மாறுபாடு அடைஞ்சி அது வெடிப்பை ஏற்படுத்துது. சார் ஒரு தடவை தான் வெடிக்குமா அப்படின்னா, ஒரு தடவை செயற்கையான வெடிப்பொருள்களை வச்சு வெடிக்கும் போது அது வெளியிடக்கூடிய கதிர்வீச்சினால் திரும்ப திரும்ப பிளந்து நியூட்ரான் வந்து இந்த அண்ணன் தம்பியை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா சங்கிலி தொடர் வெடிப்புகள் வந்து அங்கே ஏற்படுது. முதல் தடவை செயற்கையான வெடிப்பு மூலம் யூரேனியத்தை பிளக்கும்போது நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அந்த நியூட்ரான்கள் அதிகரிக்கும் எண்ணிக்கையில் அடுத்தடுத்து யூரேனியத்தை பிளவுபடுறதுக்கு சங்கிலி தொடராக பிளவுபடுறதற்கு காரணமாக அமையுது. அதனால் இது மூலிமா ஒரு அளவு கடந்த கதிர்வீச்சு வெளியே வருது. இந்த கதிர்வீச்சு எப்படி இருக்குன்னா ஒரு காளான் போல் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த நியூக்ளியர் பாம் வெடிக்கிறதெல்லாம் படத்தில் காமிச்சிருப்பாங்க, யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த காளான் போல் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய இந்த கதிர்வீச்சு இருக்குல்ல, அந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதிர்வீச்சை வந்து அழிக்கவே முடியாது. இந்த அழிக்க முடியாத இந்த கதிர்வீச்சு இருக்குல்ல, இந்த கதிர்வீச்சு தான் 2 வயது பெண் குழந்தை மீது 1945ஆம் வருடம் இதே நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சடோகா கசாகி அப்படிங்கிற 2 வயது குழந்தையின் உடலில் உள்ளே செல்கிறது. அந்த குழந்தை 8 வருடமாக அந்த கதிர்வீச்சை உடலில் போன அந்த கதிர்வீச்சை வெளியே தள்ளுவதற்காக உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் போராடி அங்கங்கே உடம்புல கட்டி வருது. அதுதான் வந்து லியூக்கியோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை புற்றுநோயாக மாறுது. அந்த குழந்தைக்கு சரியாக 10 வயது இருக்கும் போது, அதாவது 1955ஆம் வருடம் ஒரு அதிகாலை பொழுதில் அந்த குழந்தை வந்து காலையில் தேநீர் கேட்குது, எனக்கு டீ கொடுங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து 10 வயதில் உயிர் விட்டுருது. அந்த கதிர்வீச்சுக்கு எதிர்த்து போராடிய அந்த வெள்ளை அணுக்கள் தோல்வி அடைஞ்சிருது, அந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருது. இறந்தவங்கெல்லாம் இதெல்லாம் நிறையா தகவல்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அணுக்கதிர்வீச்சினால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் நிறைய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெண்மணியை போல், இந்த பெண் குழந்தையை போல் ஏகப்பட்ட பேர் அந்த கதிர்வீச்சை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்களுடைய கருவில் கூட அந்த கதிர்வீச்சு அழிக்க முடியாமல் இருக்குது. அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டை தாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் வந்து ஆசிய நாடுகளையும் சீன நாடுகளையும் ஆக்கிரமிக்க தொடங்கி இருந்த காலகட்டம் அது.
இந்த அணுகுண்டு போடுறதுக்கு முக்கியமான தாக்குதலாக ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய ஒரு துறைமுகத்தை தாக்கியதை தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அந்த உடனடி நிகழ்வுக்கு இது காரணமாக இருந்தாலும் நீண்ட நாளாக அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள இருந்த அந்த பிரச்சனை தான் முக்கியமான காரணம். 1640 1840 வரைக்கும் ஜப்பான் உலக நாடுகளிலிருந்து தனித்து இருந்தது. எந்த ஒரு நாடுகளையும் ஜப்பான் தன் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் மதம் பரப்பி தன்னுடைய பூர்வகுடி மக்களை அழிக்கக்கூடியவர்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த நபர்கள் வந்து ஜப்பானை வந்து அழிக்கக்கூடியவங்க, இவங்க ஜப்பானை வந்து கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி 1640 1840 வரைக்கும் எந்த ஒரு கப்பலையும் ஜப்பான் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கலை. அது மீறி வந்தால் அந்த கப்பலை வந்து தாக்கி அழிச்சிடுவாங்க. இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக இருந்த ஜப்பான் வந்து 1840 அமெரிக்காவுடைய ஒரு இராணுவ தளபதி வந்து மிரட்டல் விடுத்து ஜப்பானுக்குள்ளே முதல் 1840 நுழைகிறார். 200 வருடமாக ஜப்பான் எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கலை, தன்னையும் எந்த நாட்டுக்குள்ளேயும் விடவும் இல்லை, மற்றவர்களை விடாமையும் இருந்த ஜப்பான் 1840 பிறகு கொரியா, சீனா இந்த மாதிரி ஆசிய நாடுகள் சில நாடுகளை வந்து ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. இது புக்கில் படிச்சிருக்கிற வரலாறு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியதுக்கு முக்கிய காரணமே ஜெர்மனியில் இருந்த ரோத்சைல்டுடைய பேங்க் இருக்குது பாருங்க. அந்த பேங்க்கை முதல்ல தாக்கி ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து அந்த பேங்க்கை வந்து அழிக்கிறாப்படி. அந்த அழிச்சதுக்கு அப்புறம் தான் 2ஆம் உலகப் போர் மிக தீவிரமடையுது. இந்த ரோத்சைல்டுடைய பிஸ்னஸ் எங்கெல்லாம் நடக்கலையோ அந்த நாடுகள்லாம் அழிக்கப்படும். அந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாடுகள் வந்து அழிக்கப்பட்டோம். ரோத்சைல்டுடைய முன்னோர்களுக்கு பயந்து தான் ஜப்பான் வந்து தன் நாட்டுக்குள்ளே யாரையுமே அனுமதிக்காமல் இருந்தது. இந்த அணுகுண்டின் பேரழிவை பார்த்த உலக மக்கள், மற்ற நாடுகள்லாம் உலக வங்கி, அதாவது அந்த ரோத்சைல்டுடைய பேங்க்கு எந்த அளவுக்கு உள்ள அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன். இந்த ஜப்பானில் அணுகுண்டு வெடித்த உடனே இந்த அணுகுண்டை கண்டுபிடித்த ஓப்பன்ஹைமர் அமெரிக்காவில் மெக்சிகோவில் ஒரு நகரத்தில் இருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் இப்போது ஒரு மரணம் உலகை அழிப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தை பகவத்கீதையிலேருந்து இருக்கிற வார்த்தையை தான் சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீன்கிட்ட வந்து 3ஆம் உலகப் போரை பற்றி கேட்குறாங்க. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 3ஆம் உலகப் போரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலகப் போரை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அவர் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி 3ஆம் உலகப் போரை பற்றி தெரியும், ஆனால் 4ஆம் உலகப் போரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், 3ஆம் உலகப் போர் நடந்துச்சு அப்படின்னா 4ஆவது உலகப் போர் வந்து நடக்கிறதுக்கு உலகமே இருக்காது அப்படிங்கிறது. இந்த நியூக்ளியர் பாம் இருக்குல்ல, இந்த நியூக்ளியர் பாம் வந்து ஒட்டுமொத்த உலகையே அழிக்கக்கூடியது. ஆனால் இதில் நல்ல தொழில்நுட்பத்துக்கும் இந்த அணு தொழில்நுட்பம் பயன்படுறதா சொல்கிறாங்க. இந்த யூரேனியத்தை பிளக்கும்போது அதனுடைய வெப்பத்தை குளிர்விக்கும் முறையில் கட்டுப்படுத்துறது மூலயமா அந்த அணு வெடிப்பு ஏற்படாமல் அதிலிருந்து நம்ம ஆற்றலை வந்து கட்டுப்படுத்தி அதிலிருந்து தேவையான மின்சாரத்தையோ அல்லது அந்த ஆற்றலை வேறு ஏதாவது இருக்காவோ நம்ம மருத்துவத்துறையில் வந்து புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கோ அல்லது நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த நல்ல அணு தொழில்நுட்பம் பயன்படுவதாக சொல்கிறார்கள். இந்த அணுகுண்டு வந்து ரஷ்யாவில் வந்து உலகத்திலேயே அதிகமாக இருக்குது. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக வந்து அமெரிக்காவில் இருக்குது. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அணுகுண்டு மாதிரி ஒரு குண்டு போட்டு தான் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஏதோ விஷயங்கள் வந்து உலகத்தை வந்து மனித இனத்தை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்குறோம் அணுகுண்டு போட்டு தான் உலகத்தை அழிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பாருங்கள், நிறைய திடீர் மரணங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுகுண்டு இல்லாமையும் வெறுப்புணர்வு மூலியமாகவும் கலவரங்கள் மூலியமாகவும் நிறைய மனித இனங்களை வந்து தனக்குத்தானே அவன் சண்டையிட்டு அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மரபணு மாற்றப்பட்ட அந்த மலடான விதைகள் மூலியமாகவும் சரியான உணவு, சத்தான உணவு கிடைக்காமையும் அடுத்த தலைமுறை அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
காலம் காலமாக கடத்திட்டு வந்த அந்த மரபு மருத்துவ அறிவு அழிஞ்சு போய் அடுத்த தலைமுறை வந்து முழுக்க முழுக்க ரசாயனங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த தலைமுறை மரபு மருத்துவம் தெரியாமல் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அணுகுண்டு ஆபத்தானது. ஸோ அணுகுண்டை விடவும் ஆபத்தான செயல்களும் இப்போது மனித இனத்தை அழிப்பதற்கு தயாராக தான் இருக்குது. நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதை நோக்கியே பயணிப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.